அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு வழிமுறை நமது நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்த முஸ்லிம்களாலும் புரிந்து கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த வாரம் நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்தில் 5 வேளை தொழுகைகளின் போதும், ஜும்மா தொழுகையிலும், பெருநாள் தொழுகையிலும், சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் பொழுது அதற்காக தொழுகின்ற சிறப்பு தொழுகைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் பங்கெடுத்து வந்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான பல்வேறு ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த, நடைமுறைப்படுத்தி வந்த அந்த வழிமுறையின் காரணமாகத்தான் ஆண்களைப் போலவே பெண்களும் மார்க்க அறிவில் மிஞ்சியவர்களாக, ஆண்களுக்கே பாடம் சொல்லித் தரக்கூடியவர்களாக அன்றைய காலத்திலே திகழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, சமீப காலங்களாக பெண்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருவதற்கு தடுக்கப்படுகிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலான பள்ளிவாசல்களிலே செய்து தரப்படுவது இல்லை. பெருநாள் தொழுகை கூட பெண்களுக்கு இல்லை என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக ஆகியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பள்ளிவாசல்கள் எல்லாம் ஆண்களுக்கு, தர்காக்கள் எல்லாம் பெண்களுக்கு என்கிற அளவுக்கு எங்களை நீங்கள் பள்ளிவாசலுக்கு அனுமதிக்காத காரணத்தினால், நாங்கள் அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நீங்கள் புறக்கணித்த காரணத்தினால் எங்களை எங்கே அனுமதிக்கிறாங்களோ அங்கே நாங்கள் போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பெண்கள்லாம் தர்காவை போட்டு மொய்க்கிறதுக்கு காரணமே இஸ்லாம் வழங்கின அந்த உரிமையை நம்ம மறுத்தது தான். அவங்களும் வழிபட விரும்புகிறாங்க, அவங்களும் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறாங்க, அவங்களும் அல்லாஹ் தொழ விரும்புகிறாங்க. நம்முடைய பள்ளிவாசலில் தடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே அனுமதிக்கிறாங்களோ அங்கே போவோம் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த ஏராளமான நிகழ்வுகளை உங்களுடைய கவனத்திற்கு இந்த வாரத்தில் நம்ம கொண்டு வருகிறோம். முதலாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஆண்களுக்கு போதுமான ஆடை இருக்கவில்லை. என்ன ஆடை அணிவார்கள் என்று சொன்னால், ஒரு போர்வையை உடம்புல சுத்தி கொள்வார்கள், ஒரு முள்ளை கொண்டு போய் அதை தைத்து கொள்வார்கள். இதான் பெரும்பாலான சஹாபாக்களுடைய ஆடையாக இருந்தது. இந்த மாதிரி ஆண்கள் தொழும் பொழுது பின்னாடி பெண்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, ஆண்கள் குனி ருக்கு செய்யும் பொழுது, ஆண்கள் சஜிதா செய்யும் பொழுது ஆண்களுடைய பின்பகுதியில் சில பகுதிகள் பெண்களுடைய கண்களில் படும். அந்த அளவுக்கு குறைவாக சஹாபாக்களுடைய ஆடை இருந்தது. சஜிதா செய்யும் பொழுது பின்வரிசையில் பெண்கள் இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ ஆண்களை அவங்களுடைய தொடை பார்த்த பகுதிகள்லாம் பார்வையில் படும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், லா தரஃப அன்ன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூசா. ஆண்கள் எல்லாம் சஜிதா செய்து விட்டு உட்கார்ற வரைக்கும் பெண்கள் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தாதீங்க. அதாவது ஆண்களும் பெண்களும் பள்ளியில் ஒன்னா தொழுதிருக்கிறாங்க என்பது இதில் விளங்குகிறது. ஒரு தடுப்பு கூட போடப்படலைன்னு விளங்குகிறது. முன்னாடி அவங்களுக்கு ஒரு தனி பில்டிங்கு, இவங்களுக்கு ஒரு தனி பில்டிங்கு, இவங்களையும் அவங்களையும் பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீனு, இதெல்லாம் போட்டிருந்தா இந்த அறிவுரை தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பெண்கள் தலையை சஜிதாவிலிருந்து எந்திரிக்கிறதா இருந்தா நீங்களும் அவங்களும் ஒன்னா எந்திரிச்சாங்கன்னா, சில பேர் ஆம்பளை லேட்டா எந்திரிப்பான், சஜிதாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை நீங்க வேற மாதிரி பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும், கம்மியான ஆடை இருந்ததுனால. இப்போ அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. இப்போ எல்லாம் கையில பேண்ட் அணிகிறதுனால அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு எப்படி இருக்கும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆம்பளைங்க உட்கார்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவன தான் பொம்பளைங்க சஜிதாவில் எந்திரிக்கணும். சஜிதாவில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் லேட்டா நீங்க எந்திரிங்க, ஆம்பளைங்க சஜிதாவில் எந்திரிச்சு உட்கார்ந்துடட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னாங்க. இது புகாரியில 362, 814,
1215 இந்த ஹதீஸுகளில் இடம் பெற்றிருக்கிறது. இப்போ நீங்க பார்க்கணும், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர தடுக்கிறதா இருந்தா தடுப்பதற்கு ஏற்ற காலம் அந்த காலம் தான். இப்போ கூட தடுக்க இயலாதீங்க. ஆம்பளையை ஏடா கூடமா பார்க்கிற காலம் இல்லை இது. முழுசா ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஒரு காலம். இப்போ கூட தடுக்கிறதுக்கு நியாயம் இல்லை. தடுக்கிறதா இருந்தால் ஆம்பளைங்களை பார்க்கக்கூடாத கோலத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு, அப்ப தடுத்திருக்கணும். அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நீங்க வாங்க தொழுவுறதுக்கு வந்துருங்க, தொழுவுங்க, ஆனால் நீங்க கொஞ்சம் லேட்டா சஜிதாவுல இருந்து எந்திரிங்க, தலையை தூக்குங்க என்கிற அளவுக்கு அதை தடுக்காமல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படி நம்ம பொம்பளைங்க பள்ளிவாசல் வரக்கூடாதுன்னு தடுக்கிறோம்? என்ன கிரவுண்ட்ல என்ன ஆதாரத்தை தடுக்கிறீங்க? ஒரு ஆதாரமும் இல்லை. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு நடவடிக்கை. அதே மாதிரி ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதமாக்கிட்டாங்க. ஏதோ ஒருத்தர் வந்தாரு, பேசிக்கிட்டே இருந்தாங்க, தொழுகை லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இருக்கிற மக்கள்லாம் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தொழுகைக்காக இகாமத் சொல்லி டைம் டேபிள் போடலாம் அந்த காலத்தில் தொழுகிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வந்து நிற்கிறாங்களோ அது வரைக்கும் மக்கள் காத்திருப்பாங்க. அதனால சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் முன்னாடியே வந்துருவாங்க, சில நேரத்தில் லேட்டாக வருவாங்க. வந்தால் மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஒரு நாள் லேட் ஆன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, எல்லாம் தூங்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? நாமன் நிசாவு சிபியான், சிறுவர்களும் பெண்கள்லாம் தூங்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சீக்கிரம் வாங்க. லேட்டான உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர லேட்டான உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? நாமன் நிசாவு சிபியான், பெண்கள்லாம் தூங்கிட்டாங்க, சிறுவர்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க, நீங்க இன்னும் வராம இருக்கிறீங்களே. அப்ப என்ன விளங்குது? அந்த பள்ளிவாசல் தாமதமாக அந்த தொழுகை நடந்த அந்த இரவில் ஆண்களும் வந்திருக்கிறார்கள், பெண்களும் வந்திருக்கிறார்கள், சிறுவர்களும் வந்திருக்கிறார்கள். பொம்பளைங்க எல்லாம் தூங்குற அளவுக்கு லேட் ஆகி போயிடுச்சு. அவ்வளவு தாமதமா ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லி கூப்பிடுறாங்க என்ற ஒரு செய்தியை புகாரியில 864வது ஹதீஸ்ல பாக்குறீங்க. அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல பெண்கள் சிறுவர்களும் ஆண்களைப் போலவே பள்ளிவாசலுக்கு அந்த தொழுகைகள் 5 நேர தொழுகைகளுக்கு வந்திருக்கிறார்கள். அதுதான் காலத்துல நடைமுறையா இருந்திருக்கிறது. இவ்வளவு தெளிவாக ஆதாரங்கள் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தொழுகையில நிப்பேன், நீண்ட நேரம் தொழுவிக்கணுங்கிற எண்ணத்தோட நிப்பேன். ஆனால் ஒரு குழந்தை சத்தம் கேட்டுரும், உடனே நான் என்ன செஞ்சிருவேன், சுருக்கமா தொழுதுருவேன். ஏன்? அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கிறவங்க தாயார் இருப்பாங்களே, அவங்க மனம் பாதிக்கப்படுவாங்க. நம்ம புள்ள அழுவுதே, சீக்கிரம் தொழுக முடிஞ்சா தேவலையே, எதுக்கு குழந்தை அழுவுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்த தாய் மனம் வேதனைப்படுவார்கள் என்பதற்காக நீண்ட நேரம் தொழ வைக்க வேண்டும் என்று நினைத்த நான் சுருக்கமாக தொழுவித்து விடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுறாங்க. இது எங்க இருக்குதுன்னு கேட்டா புகாரியில 707. எதுக்கு இதெல்லாம் நான் ஆதாரத்தோட சொல்றேன் என்று கேட்டால், உலமாக்கள் இந்த உரிமையை மறுக்கிறார்கள். அதுக்கு தான் புகாரியில வரக்கூடிய சம்பவங்களையா எடுத்து ரெஃபர் பண்ணியாவது பார்த்து நீங்க சிந்திச்சு பார்த்து, நாங்க சொல்றோங்கிறக்கா செய்ய வேண்டாம், குறிப்புகளை ஆதாரங்களை எடுத்து பார்த்தாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு உயிர் கொடுங்கள். புகாரியில 707, 708, 709, 710, 868 இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தொழ வைக்கிறாங்க, பெருசா நீளமா தொழணும்னு சொல்லி வர்றாங்க. அந்த பள்ளியில பெண்கள் வர்றாங்க. எந்த பெண்கள் வர்றாங்க? கை குழந்தையை வச்சுக்கிற பெண்கள் வர்றாங்க. அதாவது கை குழந்தையை தூக்கி கொண்டு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அது கூட தடுக்கப்படல. டிஸ்டர்ப் பண்றதுக்கா பிள்ளைலாம் தூக்கிட்டு வராத என்று சொல்லப்படல. அந்த குழந்தைய ஒரு ஓரமா போட்டு தொழுகையில கலந்து கொள்றாங்க. அப்ப பார்த்து குழந்தை வீழ்ந்து கத்துது. அப்ப அந்த தாய்க்கு மனவேதனைப்படுது. அப்ப அந்த தாய் ஈடுபாடா தொழ முடியாது என்ற காரணத்திற்காக தொழுகையத்தான் சுருக்குனாங்களே தவிர, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கலாம், உங்களை யாருங்க வர சொன்னா, பிள்ளைகளை தூக்கிட்டு இங்க யார் வர சொன்னா, எங்க தொழுகையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்களை யார் வர சொன்னான்னு கேட்டிருக்கலாம்ல. அப்படித்தானே இவர்கள் சிந்திக்கிறார்கள். இவர்கள் சிந்திக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிந்திக்கிறாங்க? அது அவங்களுடைய உரிமை. அல்லாஹ்வை வழிபடுவது ஆண்களைப் போல பெண்களுக்கு உரிமை. அதை எப்படி நம்ம மறுக்கிறது? பிள்ளைகளை விட்டுட்டு வாண்டா பிள்ளைகளை கொண்டு வர்றது அவங்க உரிமை. அவங்க பிள்ளை அவங்களோட வைத்துக் கொள்வது அவங்களுடைய உரிமை என்று சொல்லி பள்ளிவாசல்ல சிறுவர்கள் சத்தம் போடுவது எல்லாருக்கும் இடையூறா இருக்கும்.
என்கிற நிலையிலையும் அதுக்கு ஏற்றவாறு இபாதத்தை சுருக்கினார்களே தவிர பொம்பளைங்க வராதிங்க என்று சொன்னார்களா? எப்படி இந்த உம்மத்தில் இப்படி ஒரு பழக்கம் வந்துச்சு? பள்ளிவாசல் ஆம்பளைக்கு தான், பொம்பளைக்கு இல்ல என்கிறது எப்படி வந்தது? ஒரு ஆதாரம் காட்டையலுமா இதுக்கு? இப்படி செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிடாமல் எப்படி நீங்கள் பள்ளிவாசலை இழுத்து ஒரு சாரார விரட்டி அடிச்சீங்க பூட்டிட்டு? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தொழுது முடிச்ச உடனே ஆம்பளைங்கள் அப்படி இருங்க சொல்லுவாங்க. எதுக்காக வேண்டி? ஃபர்ஸ்ட் பெண்கள் போகட்டும். கூட்டமா கலைஞ்சு போனோம்னு சொன்னா ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. எதிர்காலத்தில் அன்னைக்கு சஹாபாக்களை விட்டுருங்க, பிற்காலத்தில் நல்லவன் கெட்டவன்லாம் வருவான். பள்ளிவாசலுக்கு வர்றவன ஒரு மாதிரியான நோக்கத்தில் கூட வந்துருவான். அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் கவனத்தில் கொண்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தொழுத உடனே அப்படியே ஆண்கள் அமருங்கள், முதல்ல பெண்கள் உடனே வெளியேறுங்க. பெண்கள் வெளியேறி முடித்த பிறகு ஆண்கள் என்ன செய்வாங்க? வெளியேறுவாங்க. ஏன்னா வெளியேறக்கூடிய வழியில தான் அதிகமான நெரிசல்கள் ஏற்பட்டுரும். விசாலமான தெருவுக்குள்ள போயிட்டா நெருக்கடிகள் நெரிசல்களுக்கு வேலை இல்லை. அப்ப அந்த வெளியே போற வரைக்கும் யாருக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை? பெண்களுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பெண்கள் வெளியேற வரைக்கும் ஆண்கள் அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்த ஆண்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே போவாங்க என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப இது புகாரியில 837, 866, 875 ஆகிய ஹதீசுகள்ல நீங்க இதை பார்க்கலாம். அப்ப இதுல என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போகும்போது ஒருத்தர் இடித்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு நிலையில, அதுதான் ஏற்படும் என்ற நிலையில இதை தடுத்திருக்கலாம்ல. நம்ம நினைக்கிற மாதிரி நினைத்தால் இதெல்லாம் வேணாம், ஆம்பளை கலந்து போறீங்க, ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி அந்த செயலை தடுக்காம அந்த இடிக்காம இருக்கிறதுக்கு வேற ஏற்பாடு தான் சொல்லி தர்றாங்க. இடித்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன ஏற்பாடு? ஃபர்ஸ்ட் நீ போ, ரெண்டாவது நீ போ. நீ முந்தி இருக்கிற, பெண்கள் பிந்தி இருக்கிறாங்க, பிந்தி இருக்கிறவங்க முத போவது நல்லது, முந்தி இருக்கிறவங்க போச்சுன்னா கடந்து மிதிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குனாங்களே தவிர தடுத்தாங்களா? எப்படி நம்ம தடுத்தோம்? இதெல்லாம் எதுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க? நடைமுறைப்படுத்துறதுக்கா அல்லது சும்மா கேட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போறதுக்கா? அப்ப இப்படி ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அம்ர் இப்னு சலமா ஒரு சின்ன வயசு பையன் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது, ஒரு சஹாபி, அவர் ஒரு 7 வயசு பையன் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது, அவர் 7 வயசு பையனா இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. நாங்க மதீனாவுக்கு வெளியில தண்ணீர் பிடிப்பதற்காக உள்ள ஒரு இடம் இருக்கிறது, அங்க குடியிருந்த ஒரு சமுதாயமா இருந்தோம். அதனால யாரா இருந்தாலும் எங்க இடத்துக்கு தண்ணி முடிச்சிட்டு போவாங்க. பிரயாணிகளா இருந்தாலும் ஏதோ கம்மாய் குளம் ஏதோ அந்த இடத்துல தண்ணி கிடைக்கிற ஒரு இடம். அதனால பல கூட்டத்தார்கள் எங்களை கடந்து போவாங்க. போகும் பொழுது பேசிக்கிடுவாங்க, முகமது ஒருத்தர் வந்திருக்காராம், அவர் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாராம், இப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த அரபுகள்லாம் பேசிக்கொள்வார்கள். முஸ்லிம்கள் அந்த வழியா கடந்து போவார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் கடந்து போவார்கள். அப்போ அவங்க சில குர்ஆன் வசனங்களை கூட இப்படி எங்கள் நபிகள் முகமது நபி சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு நான் மனப்பாடம் பண்ணிக்கிடுவேன், அந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிடுவேன். இப்படி இருக்கும் பொழுது எங்க சமுதாயம் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு கேட்டா, இவர் விஷயத்தில் நம்ம அவசரப்பட வேண்டாம், முகமது விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம். இவர் சொந்த ஊர்ல இருந்து விரட்டி விடப்பட்டிருக்கிறாரு, அந்த ஊரை இவர் கைப்பற்றி ஜெயிச்சிட்டாரு என்று சொன்னால் நம்ம அவருக்கு பின்னாடி போயிடுவோம். அவர் ஜெயிக்கலன்னு சொன்னா அவர் தவறா இருக்காரு, நம்ம ஒதுங்கிடுவோம் என்று எல்லாரும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே நபிகள் நாயகம் அவர்கள் சொந்த ஊர் மக்காவை என்ன செஞ்சாங்க, ஒரு நேரத்தில் கைப்பற்றினாங்க. அவங்க கையில் ஆட்சியெல்லாம் வந்தது. உடனே கூட்டம் கூட்டமாக இவர் தான் சத்தியத்தில் இருக்காருன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு போனாங்க. ஏன் தகப்பனார் தான் எங்க சமுதாயத்து தலைவராக இருந்தாரு, அவர் தலைமையில் போய் நாங்கள் என்ன செஞ்சோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். ஏற்ற உடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்க இகாமத் சொல்லி நீங்க தொழுகையெல்லாம் நடத்தணும், ஒரு ஆளை இமாமா போட்டுக்கிறங்க என்று எங்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது, குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர்கள் இமாமா இருக்கட்டும்னு சொல்லி அனுப்புனாங்க. வந்தவனை பார்த்தா எனக்கு தான் குர்ஆன் கொஞ்சம் தெரியும்னு கேட்டா, நான் ஒவ்வொரு வியாபாரிகள் வரும் பொழுது அவங்கள்ட்ட கேட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன் ஏற்கனவே, என்னை பிடிச்சி இமாமா நியமிச்சுட்டாங்க. 7 வயசு பையன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு வயசு 7, என்னை இமாமா ஆக்கி விட்டாங்க. அப்படி இமாமாக்கி விடும் பொழுது நான் சின்ன ஒரு போர்வையை தான் போத்திக்கிட்டு தொழுவேன். அப்போ பொம்பளைங்க அங்கேருந்து சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, அலா து கத்து அண்ணா இஸ்த காரிக்கும், என்னப்பா இமாமுடைய பின்பகுதியெல்லாம் தெரியுது, மூட மாட்டீங்களா அப்படின்னு பொம்பளைலாம் நினைச்சாங்க.
சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி தந்தாங்க, அதை போத்தி கொண்டு பெரிய ட்ரெஸ் போட்டுக்கொண்டு அப்புறம் நான் தொழக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அம்ர் இப்னு சலமாங்கிறவர் சொல்றாரு. பின்னாடி இமாம் தொழுவிக்கும் போது பின்பகுதி தெரியுது மூடுங்கன்னு பொம்பளை எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா, இது மஸ்ஜித் நபவியில மட்டும் இருக்கல, எல்லா பகுதியிலும் இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களும் பள்ளியில வந்து தொழுவது என்ற ஒரு வழக்கம் எல்லா பகுதியிலும் இருக்க போய் தான், இது வேற ஒரு ஊரு, அங்க தொழுகை நடக்குது, அங்க கூட ஆண்கள் மாதிரி பெண்களும் வர்றாங்க. இது எப்படி வந்திருப்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலே நடக்கிறது. அப்ப இது ரசூலுல்லாஹ் காலத்து நடைமுறை என்ன என்பதை வழங்குறோம். இந்த சம்பவம் புகாரியில 4302வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற பார்க்கிறோம். அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்க வந்து ஃபஜ்ர் தொழுகையை தொழுவோம். ஃபஜ்ர் தொழுகை வந்து வைகரையில இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் இருக்கிறது. கிழக்கு வெளுக்க ஆரம்பித்ததுல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம் இருக்கிறது, 80 நிமிஷம் இருக்கிறது. ரசூல் காலத்தில் எப்படி அந்த தொழுகை நடத்தப்படும் என்றால், வைகரை ஆரம்பிச்ச உடனே தொழுதுருவாங்க. முதல் வக்திலேயே முதல் நேரத்திலே தொழுதுருவாங்க. அதாவது கிழக்கு வெளுக்க ஆரம்பிச்சு, கிழக்கு மட்டும் வெளுத்து இருக்கும், ஆனா எல்லா பகுதியும் இருட்டா இருக்கும். கிழக்கு அடிவானத்தில் பார்த்தா லேசா வெள்ளையா தெரியும், இருட்டு இருந்துகிட்டு இருக்கும். நாங்கள் ரசூல் காலத்தில் எப்படி தொழுவோம் என்று கேட்டால், கிழக்கு வெளுத்த உடனேயே முதல் நேரத்திலேயே தொழுது விடுவோம். தொழுது விட்டு ஒரு போர்வை போத்திக்கிட்டு தொழுதுட்டு வெளியே வருவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருட்டா இருக்கும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லா யோரஃபுன மினல் கலசி, இருட்டின் காரணமாக யார் வந்திருக்கிறா யார் வரல என்று அவர் கண்டுகொள்ள முடியாது. டீப் லைட்லாம் அந்த காலத்தில் கிடையாதுல்ல, மின்சாரம்லாம் கிடையாது, இருட்டு தான். இருட்டுல தொழுவாங்க. தொழுதுட்டு வெளியே வந்து வெளியெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் போடல அந்த காலத்தில், தெருவுலாம் இருட்டா தான் இருக்கு. யார் இவர் யார் இவர் யார் இவர் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி இருட்டிலே நாங்கள் என்ன செய்வோம், சுபு தொழுதுட்டு வருவோம் என்று ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரியில 372, 578, 867, 872 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அப்ப சுபுங்கிற ஒரு ஆபத்தான நேரம், நேரத்திலேயே மற்ற நேரங்களை விட ஒரு நடமாட்டம் குறைவா இருக்கிற நேரம் இது சுபுகு நேரம் தான். அந்த நேரத்தில் கடை இருக்காது, மக்கள் நடமாட மாட்டாங்க, மற்றவங்களாம் நல்லா அசந்து தூங்குவாங்க. அப்படி ஒரு நேரத்தில் பெண்கள் வெளியே வருவது என்பது பாதுகாப்பு குறைவானது. மற்ற நேரத்தை விட 4 மணி 3 மணி என்றது ஒரு பாதுகாப்பு குறைவான நேரம். அதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பெண்கள் வந்து தொழுதுட்டு போயிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அவங்கள்ட்ட போய் கேட்க, அவங்க வந்து ஒவ்வொரு வக்தும் பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க தொழுகைக்கு. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க உங்க கணவர் இந்த மாதிரி வெளியே போறதை அவருக்கு பிடிக்காத, நீங்க அதை மீறி பள்ளிவாசலுக்கு வர்றீங்களே, அவருக்கு பிடிக்காத காரியத்தை நீங்க ஏன் செய்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மறிச்சு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, பிடிக்காட்டி அவர் தடுத்து பார்க்கட்டுமே. அந்த அம்மா சொல்றாங்க, பிடிக்காதுல பள்ளிவாசலுக்கு போவாதுன்னு நீ தடுக்கட்டுமே பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் தடுக்க மாட்டாரோ? எப்படி தடுப்பாரு? தடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும்போது தடுத்துருவார் அவரு? யார் கேட்குறாங்க? உமர்ல மனைவி சொல்றாங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு போதை தடுக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இவர் வந்து என்னை தடுத்துருவாரோ? என் கணவர் போவாதுன்னு சொல்லிடுவாரா பாப்பமே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹுடைய மனைவி சொன்னதாக உமர் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் அவர் அறிவிக்கிறார். இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 900வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இரவிலே பெண்கள் பள்ளிக்கு செல்ல உங்களிடத்தில் அனுமதி கேட்டால் ஃபஅதனு லஹுன்ன, அதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள், அவங்கள தடுக்காதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில 865, 873, 899, 5238வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவது எவ்வளவு சகஜமா இருந்திருக்கிறது. இது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணாவெல்லாம் இருக்கல, ரொம்ப சகஜமா அந்த சமுதாயம் முழுவதுமே சர்வ சாதாரணமான முறையில இருந்திருப்பதை இந்த ஹதீசுகள் எல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி அம்ராங்கிற ஒரு அம்மா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நான் ஜும்மா தொழுகையில பங்கெடுத்திருக்கிறேன். ஜும்மாவுல வந்து அடிக்கடி அவர்கள் மெம்பர்ல இருந்து கொண்டு காஃப் உல் குர்ஆனில் மஜீத் அப்படிங்கிற சூறாவை ஓதுவாங்க. காஃப்ங்கிற சூறாவை அடிக்கடி ஓதுவார்கள். ஜும்மாவுல அவர்கள் ஜும்மாவுல தொழுகையில் இல்லை, மெம்பர்ல அங்க அரபில ஓதுனா அதுவே பயான் மாதிரி இருக்கும். இந்த காஃப்ங்கிற சூறாவுல நிறைய அறிவுரை இருக்கிறதுனால அதை ஓதுனாலே அது பயான் மாதிரி அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இந்த காஃப் சூறா அப்படி மனப்பாடம், நான் எப்படி மனப்பாடம் பண்ண தெரியுமா, ஜும்மாவுல மெம்பர்ல ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக அதை ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அதை கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுங்கிறாங்க.
என்ன விளங்குது? ஜும்மாவுக்கு அந்த அம்மா போயிருக்காங்கன்னு விளங்குது. சொல்றது பொம்பளை. இது சொல்லக்கூடிய ஆள் யார்? ஒரு பொம்பளை சொல்றாங்க, நான் எப்படி மனப்பாடம் பண்ணேன் தெரியுமா? அந்த காஃப் சூராவை குர்ஆனை ஓதி ஓதி மனப்பாடம் பண்ணல, கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணேன். எங்க கேட்டேன்? மெம்பர்ல இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியதை திரும்ப திரும்ப ஓதியதை கேட்டு நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த சூராவை. அப்ப நிறைய போயிருக்காங்கன்னு விளங்குது. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒரு சூறாவை மனப்பாடம் பண்ற அளவுக்கு ஜும்மாவில் கலந்து கொண்டு ஒரு சூறாவையே, பெரிய சூறாது, அதை மனப்பாடம் பண்றதா இருந்தால் எத்தனை தடவை போயிருப்பாங்க, விடாம போயிருக்கிறாங்க. அப்ப பெண்களும் ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தியை நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல 1440 1441வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு தொழுதவுடனே வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அபூபக்கர் தொழுகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே என்ன செய்யறாங்க? எல்லாரும் கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க. கை தட்டுறாங்க. எதுக்கு? ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அபூபக்கருக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையெல்லாம் முடிச்சோன்னு சொன்னாங்க, நீங்க வந்து கை தட்டுறீங்க, தொழுகையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க. பெண்கள் இருக்கிறீங்கல்ல, பெண்கள் நீங்க கை தட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஜமாத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆம்பளைங்க இமாம் ஓதக்கூடியதுலையோ அல்லது ருக்குவுக்கு பதிலாக சைதாவுக்கு நேராக போயிட்டாரு, 2 சைதாவுக்கு பதிலாக 3 சைதா செஞ்சு விட்டாரு, அத்தையாத்தில் உட்கார்றதுக்கு பதிலாக உட்காராம எந்திரிச்சிட்டாரு, அல்லது உட்கார கூடாத இடத்துல உட்கார்ந்து விட்டாரு, இப்படி ஏதாவது மிஸ்டேக் பண்ணுனா பின்னாடி இருக்கிறவங்க சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும். ஆம்பளைங்களா இருந்தா, பின்னாடி இருக்கிறது பெண்களா இருந்தால் கையை தட்டணும், தக்பீரை கூட விட்டுட்டு கையை தட்டணும்ங்கிறாங்க. பெண்கள் கையை தட்டணும்னால என்ன விளங்குது? இமாம் சொல்லக்கூடிய மிஸ்டேக்கை சுட்டி காட்டுறதுக்கு பெண்கள் கைதட்டி சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் வரணும்னு விளங்கலையா, வரலாம்னு விளங்கலையா? ஏன் வாயினால் சொல்ற சத்தத்தை விட கைதட்டுதல் கொஞ்சம் கூடுதல் தூரத்துக்கு எடுக்கும். பெண்கள் பின்னாடி இருப்பாங்க, அவங்க சவுண்டும் கம்மி இயற்கையாக, அவங்க சுப்ஹானல்லாஹ்னா முதல் சப்புக்கு தான் கேட்கும், ஆம்பளை சுப்ஹானல்லாஹ்னா கடைசி வரைக்கும் கேட்டுரும். அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? பெண்கள் வந்து கையை தட்டி என்ன செய்யுங்க, கையை தட்டணும்னு விளங்கிறன்னு நம்ம என்னமோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். யார் விளங்கணும்? இமாம் தொழுகை நடத்தக்கூடிய. இப்ப பாயிண்ட் என்ன? இது வந்து புகாரியில 684 1203 1204 1218 இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப என்ன விளங்குது? பெண்களும் பள்ளிவாசலுக்கு வரலாம், இமாம் தவற சுட்டி காட்டலாம், ஜமாத்துல கலந்து கொள்ளலாம், விளங்குதா இல்லையா? இதெல்லாம் ரசூல் காலத்தில் இருந்த நடைமுறை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்ணாவது நறுமணம் பூசிக்கொண்டாலேயானால், பூ வைத்துக் கொண்டு சென்றடித்துக் கொண்டு இப்படி இருப்பாளேயானால் அவள் வந்து இஷாவுக்கு வர வேண்டாம். அதாவது வர வேண்டாம்னு தடுக்கல, ஒரு மாதிரியான வாசத்தை பூசிட்டு வர வேண்டாம், அது டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி அதை தவிர்க்க சொல்லி சொன்னாங்களே தவிர இப்படிலாம் நீ செஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு பொம்பளை உள்ள வராதுன்னு சொல்லல. சில பெண்கள் வந்து நறுமணத்தெல்லாம் பூசிட்டு வர்றாங்க, அந்த நறுமணம் வந்து ஆண்களை கொஞ்சம் பாதிக்கிறது. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி தான் நீங்க பண்றீங்க, பொம்பளையிலே இப்படித்தான் அப்படின்னு ஒட்டுமொத்த முடிவுக்கு வரல. இப்படி பூசிக்கிட்டா வராத, பூசாம வா, பூசாமல் வரணும்னு அனுமதிக்கிறாங்களே தவிர பூசிய காரணத்தினால் பொம்பளையில வர வேணான்னு சொன்னாங்களா? இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 675வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். சூரிய கிரகண தொழுகையில ஆயிஷா நாயகி, அஸ்மாவெல்லாம் பெண்கள்லாம் கலந்து கொண்டாங்கிற செய்தியை புகாரியில 86 184 1053 1235 இன்னும் 15-20 இடங்கள்ல இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். பெருநா தொழுகைக்கு பெண்கள் மஸ்ட் வந்து ஆவணும், மாதவிடாய் பெண்கள் கூட அந்த இடத்துல வந்து ஓரமா ஒதுங்கி இருக்கணும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட செய்தியை புகாரியில் 50க்கும் மேற்பட்ட இடத்துல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்ட நீங்க பாக்குறீங்க. பள்ளி வாசல்ல வந்து ஏத்திக்காவே இருந்திருக்கிறாங்க. ஆண்கள் மாதிரியே ஒரு பக்கம் ஒதுக்கி என்ன செய்யறது, அவங்க ஒரு கூடாரத்தை போட்டுக்கிட்டு ஏத்திக்காஃப் இருப்பதற்கெல்லாம் பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் புகாரியில 309வது ஹதீஸ்ல பார்க்கலாம். பள்ளி வாசல்ல சிறந்த பள்ளி வாசல் காபத்துல்லா, அதுல போய் தவாப் செய்யறாங்க. அது என்னது? நீங்க பள்ளிவாசலுக்கு வரவானாங்கிறீங்க, உங்க பள்ளி புனிதம் வரவானாங்கிறீங்க, இதை விட காபத்துல்லா புனிதமானது இல்லையா? அதுக்கு பொம்பளைங்க வர்றாங்களா இல்லை இன்னைக்கு வரைக்கும்? அதுல தொழுகிறாங்களா இல்லையா? அதுல தவாப் செய்யறாங்களா இல்லையா? கஅபாவுக்கு வரலாம்னா மற்ற பள்ளிக்கே வரக்கூடாது, கஅபாவுக்கே வரலாம் என்று முடிஞ்சு வச்சு கதை. கஅபாவில் வர்றது எல்லாரும் ஒத்துக்கிறீங்க, பள்ளிவாசலுக்கு வர்றது தடுத்தீங்களா? என்ன அர்த்தம்? வசதி உள்ளவங்களுக்கு மட்டும் வரலாம், ஏழை வரக்கூடாதுன்னு உங்களுக்கு என்னமா? கஅபாவில் வசதி உள்ளவங்க தானே போக முடியும், அன்னைக்கு போக முடியும். அப்ப இதெல்லாம் வந்து மார்க்கத்தை அறியாத காரணத்தினால இதெல்லாம் செய்யறாங்க. இவங்கெல்லாம் இவ்வளவு ஹதீஸையும் புறம் தள்ளி விட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் என்றால், ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஒரு செய்தியில, பொம்பளைங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய அட்டகாசத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தா வரக்கூடாதுன்னு தடுத்திருப்பாங்க. இதுதான் இது. அப்ப இது மார்க்கமாகுமா?
ரசூலுல்லாஹ் இந்த காலத்தில் இருந்திருப்பார்களே ஆனால் பொம்பளைங்க வர்றதை தடுத்திருப்பாங்க. இது ஆயிஷா நாயுடைய ஊகம். மார்க்கத்தில் அப்படிலாம் ஊகம் பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் இருந்திருப்பார்களே ஆனால் பிரயாணத்தில் சலுகை கொடுத்தாங்க, விமானங்கள்லாம் கண்டுபிடிச்சதுனால இப்ப சலுகை இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்ல இயலுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லிட்டு போனாங்களோ அதான் சட்டம். அதை பிந்தி வந்து இப்படி இருந்தா மாத்திருப்பாங்க, அப்படி இருந்தா மாத்திருப்பாங்கன்னு சொன்னால் அது ஆயிஷா நாயுடைய சொந்த கருத்து. அது தீனாகுமா? அது மார்க்கமாகுமா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா? பின்னாடி இதெல்லாம் ஏற்படும் என்பது ஆயிஷா நாய்க்கு வேணா தெரியாம இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அதுக்கு தகுந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை இந்த காலத்துல செஞ்சுக்கிறங்க, இந்த மாதிரி காலத்துல செய்யாதீங்கன்னு சேர்த்து சொல்லிட்டு போயிருப்பாங்களே. இது மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதனால வந்து இது மாதிரி ஊகத்தின் அடிப்படையில் தடுக்கிற நிலையிலிருந்து மாறி பெண்களும் பள்ளிவாசலுக்கு வர்ற அந்த எங்க பார்த்தாலும் கேள்வி அதுதான், ஏன் மறுக்கிறீங்க, ஏன் மறுக்கிறீங்க, பொம்பளையில மறுக்கிறீங்கன்னு சொல்லி இஸ்லாத்தை பத்தி மற்றவர்கள் தவறா நினைப்பதற்கு கூட ஒரு காரணமாக இது அமைந்திருக்கிறது. மறுமையில் வெற்றி பெறுவதற்கு, பெண்கள் வெற்றி பெறுவதற்கு இது ஒரு வழி என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற தடைகளை நம்ம வந்து தகர்த்து எரியணும். பெண்களும் தீன்ல வந்து கலக்கணும், மார்க்கத்தை அவங்களை அறிந்து கொள்ளணும். அவங்க அறிந்து கொண்டாதான் நல்ல சந்ததிகளை உருவாக்க முடியும். இதை உணர்ந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன்